இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ புயல்களை பார்த்திருக்கோம். எவ்வளவோ புயல்கள் நம்மளுடைய தமிழ்நாடு வழியாக கரையை கடந்து சென்றிருக்கிறது. ஆனா 3 கரைகளை தொட்ட சாதனை இந்த பெங்கல் புயலுக்கு தான் போய் சேரப்போகுது. சரியா? என்ன 3 கரையா? 3 கரைகளை தொற்றுச்சா? 3 கரைகள்னா எந்தெந்த கரைகள் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை நான் தெளிவா சொல்லணும். ஏன்னா இந்த புயலை நான் ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல் வழியாக. அதனால இதை சொல்லியே ஆகணும். அதனால தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன். இப்போ அந்த புயல் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு, குறிப்பாக நம்மளுடைய சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் மிக நெருக்கமாக இருந்து ஒரு பலத்த காற்றை பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டிருக்கிறது. சென்னை முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பலத்த காற்றை தற்போது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 3 கரைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த 3 கரைக்கு இப்போ நான் வர்றேன். அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல்ல நவம்பர் 22ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவானது. அந்த காற்று சுழற்சி நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நவம்பர் 24ஆம் தேதி அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியது. நவம்பர் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. நவம்பர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. நவம்பர் 27, 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்தது. அதுக்குள்ளேயே நம்மளுடைய இந்திய வானிலை மையம் இது புயலாக உருவாகாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நவம்பர் 29ஆம் தேதி மதியானம் 2:30 மணி அளவில் இந்த பெங்கால் புயல், அதாவது நம்ம உச்சரிப்புல சொல்லணும்னா பெஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா உருவாயிடுச்சு. எப்போ? நவம்பர் 29ஆம் தேதி மதியானம் 2:30 மணி அளவில் உருவானது. உருவாகி இங்கே இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான். 3 கரை எங்கே தொட்டுச்சுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கை இருக்குது தெரியுமா? இலங்கையில் மழை பெய்யுது, இலங்கையில் வெள்ளம்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? இலங்கையில் படும் பயங்கரமான ஒரு வெள்ளத்தை கொடுத்த ஒரு சாதனை இந்த பெங்கால் புயலையை சாரும். இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஆம்பாராங்கிற ஒரு பகுதி இருக்குங்க. ஆம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பாரான்னு நான் சொல்கிறேன். ஆம்பாறை தமிழில். அங்கேருந்து ஆரம்பித்து இலங்கையுடைய ஒட்டுமொத்த கிழக்கு பகுதியையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பலத்த மழையை அங்கே கொடுத்து, திரிகோணமலை, குறிப்பாக முல்லைத்தீவு, நம்மளுடைய வீடியோவில் போய் பாருங்க, இருக்கு எல்லாமே. திரிகோணமலை, முல்லைத்தீவு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய வடக்கு பகுதியை பலத்த சேதத்துக்கு உள்ளாக்கியது. ஜாஃப்னா உள்பட, நம்மளுடைய யாழ்ப்பாணம் உள்பட, அதான் ஜாஃப்னானா யாழ்ப்பாணம், இந்த பகுதிகள் வெள்ளத்தில் இருந்து இன்னும் மீளலை. அங்கே இருந்து கொண்டே நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் மிகப்பெரிய மழையை கொடுத்தது. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அதன் பிறகாக ஒட்டுமொத்த டெல்டா பகுதிகள், குறிப்பாக மயிலாடுதுறை உள்பட, மயிலாடுதுறை கடலூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதியில் நல்ல மழையை கொடுத்தது. தொடர்ந்து மழை புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் பலத்த மழையை சந்திச்சது. இன்னும் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நெற்பயிர்கள் தண்ணீர்ல அங்க உள்ள கிடக்கு, அழுகுறாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுங்கன்னு இது நடந்துச்சு. அங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு யூட்டன் போட்டு கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 29ஆம் தேதி இது புயலா மாறாதுன்னு நம்முடைய இந்திய வானிலை மையம் சொன்னாங்க. அப்புறம் புயலாகவும் மாறியது. புயலாக மாறிச்சு. எப்போ? நவம்பர் 29ஆம் தேதி புயலா மாறிடுச்சு. இப்போ எந்த கரையை தொட்டிருக்கு? 2வது கரை. எந்த கரை? செங்கல்பட்டு கரை. செங்கல்பட்டுடைய கரை பகுதியை தொட்டது. சென்னையில் ஒரு மிகப்பெரிய காற்றை கொடுத்தது. திருவள்ளூர் முதல் நம்முடைய புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பலத்த காற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது 3வது கரை எங்க தொடப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்றேன் பாருங்க. இது இன்னும் நாள் எடுக்கும். நாள் எடுத்து பொறுமையாக, இது இன்றே கரையை கடந்து செல்லாது. மறுபடியும் சொல்லிட்டேன், கரையை கடந்து செல்லாது. கரையை கடந்து செல்லும்னு நீங்க நினைக்க வேணாம். அதுதான் நான் சொல்லிட்டேனே, மேற்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால இது இப்போதே கரையை கடக்காமல் சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய, அதாவது குறிப்பா சொல்லணும்னா நம்மளுடைய மரக்காணத்துக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டம், குறிப்பா புதுச்சேரிக்கு இந்த பக்கம் விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரத்துக்கு அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டுக்கு அடுத்து சென்னை, இந்த பகுதியில மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாகவும் புதுச்சேரிக்கு மிக நெருக்கம். நம்மளுடைய இந்திய வானிலை மையம் படத்தை போட்டாங்க, நான் அதை மாற்றிக்கவே மாட்டேன். அவங்களோட இந்திய வானிலை மையங்கிறது நம்ம எப்பவுமே அவங்களுடைய கணிப்பை நம்பணும். அதுதான் உறுதி. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கும்னு சொன்னாங்க. சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க அதிலே இருக்காங்க. ஆனா அது இப்ப கரையை கிடக்கும், மாலையே கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு பிரச்சனையே. அதுதான் நமக்கு பிரச்சனை.
அது இப்ப கரையை கிடக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா சற்று கிழக்கு நோக்கி போய் பொறுமையா தான் கரையை கிடக்க போகுது. அந்த இடத்துல கரையை கிடக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது புதுச்சேரிக்கு வடக்கு புறமா தான் கரையை கிடக்க போகுது. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் முன்னாடியே, நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னை முதல் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அது உறுதி. அது இன்னும் என்ன, அதுல என்ன கேள்வி இருக்கு? ஆனா 3 கரை, அந்த 3வது கரை என்ன? அந்த மரக்காணமா இருக்கலாம். மரக்காணத்துக்கு புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்து கரையா கிடக்க போகுது. மரக்காணத்துக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியா 3வது கரையா இருக்கலாம். ஒரு கரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொற்றுக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் தொடலாம். அதுதான் அந்த 3வது கரை. அதனால இந்த சாதனையை படைக்க போற ஒரே ஒரு புயல் இந்த பெங்கல் புயல் தான். இது இப்பவே போய் வேகமா இங்கே செங்கல்பட்டு மாவட்ட கரையை தொட்டுட்டு அடுத்து உடனே போய் அங்க வந்து பாத்தீங்கன்னா வேகமா தொற்றுமா? வேகமா போய் உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இந்த மரக்காணத்துல போய் கரையை தொற்றுமான்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் வழியா போயிருமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது விழுப்புரம் வழியா அப்படியே நேரா போயிருமான்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் சிக்கல் இருக்கு. அதாவது இது என்ன பண்ண போகுதுன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த செங்கல்பட்டு கரையை 2வது கரையை வந்து தொட்டுச்சுல, மறுபடியும் சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் வந்தீங்கன்னா உள்ள வரும். உள்ள வரும்போது தான் இது விழுப்புரம் அந்த வழியா நம்ம ஒரு வழித்தடம் போட்டிருந்தோம், முன்னாடி ஒரு வழித்தடம். இது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஒரு கரைக்கு நேரா வந்துச்சுன்னா அதுல போய் ஏறிடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்பு. அப்ப இங்க பாலாறு இருக்கு, பாலாறு வழியா போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரையை தொற்றுச்சு போயிரும்னு. ஆனா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று மேற்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால சற்று கிழக்கு போய் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு போய் மேற்கு நோக்கி நகருது. அப்ப மேற்கு நோக்கி நகரையில இது விழுப்புரம் வழியாக, கள்ளக்குறிச்சி வழியாக, திருவண்ணாமலை வழியாக ஏற்கனவே இருக்கக்கூடியதான். அதே கிருஷ்ணகிரி, அதே தருமபுரி, அதே வழி, அதே மைசூர் வழி, அதே வந்து பெங்களூர், அதே பெங்களூர் ஒட்டிய கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக அப்படியே போயிட்டு மங்களூருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் போய் இறங்க போகுது. ஆனா இதுல தாமதம் ஏற்படும். நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்க? புதுச்சேரிக்கு நெருக்கமாக கரையை கிடக்கும். அது எங்கே வேணா இருக்கலாம், புதுச்சேரிக்கு நெருக்கமாக கரையை கிடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய இதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்திய வானிலை ஆய்வு நம்ம வந்து சாதாரணமாக சொல்லக்கூடாது. அவங்க வந்து எப்பவுமே உறுதியா இருப்பாங்க, நான் அவங்கள நம்புறேன். ஆனா அவங்க இப்ப பார்க்கும்போது உடனே வந்து ஏறணும்னா உடனே போயிடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எஸ், அதாவது ஜிஎஃப்எஸ் நீங்க பார்த்து சொல்றீங்களான்னு கேட்பீங்க. அமெரிக்காவோட மாடல் என்பது ஜிஎஃப்எஸ் என்பது நீங்க போய் பார்ப்பீங்க. இந்த விண்டியில பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க வந்து ஐரோப்பிய மாடல் பார்க்கலாம், அமெரிக்கா மாடலும் அதுல பார்க்கலாம். ஆனால் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆகக்கூடிய அப்டேட் நீங்க பார்ப்பீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இப்பவுமே சொல்றேன், நான் என்ன தனியார் வானிலை ஆய்வாளரா? நான் என்ன ஒரு பெரிய சயின்டிஸ்டா? நாசால என்ன நான் எதுவும் அனுப்பி வச்சிருக்கேன்? நான் என்ன அமெரிக்காவா? அப்படியெல்லாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு மனிதன். நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சதை இப்போ என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் என் சேனலை. நான் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, என்னுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. இல்லை என்றால் நீங்க வேற ஒரு ஆளை கூட பார்க்கலாம், யாரை வேணா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆளா இல்லைங்க, எவ்வளவோ வீடியோ போடுறதுக்கு ஆள் இருக்காங்க, என்ன வீடியோ போட்டாலும் பார்க்குறாங்க. நான் இதை பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, தெளிவான மக்களுக்கு புரிதல் இருக்கணும். அதுக்காக நான் சொல்லி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்று சுழற்சி உருவாகுது, அதுக்கப்புறம் வந்து அது என்ன மாதிரியெல்லாம் உருவாகும் அது நம்ம மக்களுக்கு தெரியாது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர். நான் வந்து இந்த கஜா புயலை சந்தித்தேன் நேரடியாக. அந்த கஜா புயலுக்கு அப்புறம் எனக்கு இந்த புயல்கள் மீது ஒரு ஆர்வம் வந்தது. புயல்கள் மீது, அந்த புயல்கள் உருவானாவே எனக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. நான் வேற இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு பெருமளவில் தெரிய வாய்ப்புகள் இல்லை. நான் இதுக்குள்ளே வந்ததுக்கான காரணம், எங்களுக்கு கஜா புயல் வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த புயல் வந்து உருவானாவே எங்களுக்கு அதே நோக்கம் போயிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூருக்கு நெருங்கி இருக்கக்கூடிய, நான் ஒரு மன்னார்குடி அந்த ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்தக்கூடிய ஆள். அந்த ஒரத்தநாடு பக்கத்தில் தான் எங்கள் ஊர். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம என்ன சொல்றது, கரம்பக்குடின்னு சொல்லலாம். அந்த ஏரியா பக்கத்தில், அதான் நம்ம ஏரியா. அந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டு இந்த கஜா புயலை பார்த்தோம். சரி, அதுல இருந்து நமக்கு கொஞ்சம் கூட இந்த புயல் உருவானா கொஞ்ச நேரம் ஓய்வு இருக்க மாட்டேங்குது. அது என்ன நடக்குது, என்ன எப்படியாவது இதை கணிக்கணும், இது என்ன நடக்குது, இதை மக்களுக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இப்போ நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிடுறேன். 3 கரைகளை தொட்ட சாதனை இந்த பெங்கல் புயலையே சாரும். இலங்கையில் சேதத்தை ஏற்படுத்தியது, டெல்டா மாவட்டத்தில் சேதத்தை ஏற்படுத்தியது. இலங்கையில் இருக்கையிலே இங்கே சேதத்தை வந்து டெல்டாவில் கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் காற்று சேதத்தை கொடுத்துருக்கு. மழை சேதம் மாதிரி ஒன்றும் தெரியல பெரிய லெவலில். மழை இருக்குது பெரிய லெவலில், இங்கே 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சிருக்கு. நிறைய இடங்களில் தாழ்வாக, இங்கெல்லாம் ஒரு 5 சென்டிமீட்டர் பெஞ்சாவே சென்னையில் தண்ணி நிற்குங்கிறது சாதாரண மக்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே வந்து வழித்தடங்கள் எவ்வளோ இருந்தாலும் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி, பள்ளிக்கரணை ஏரியெல்லாம் போய் பாருங்கள். பள்ளிக்கரணையெல்லாம் ஏரி ஏங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு சதுப்பு நிலம் தெரியுமா? இன்னைக்கு பொட்டு இல்லை, அங்கிட்டு போனீங்கன்னா நாத்தம் தாங்க முடியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. நான் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் வேலைக்கு, அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொடுமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இதெல்லாம்.
அப்போ வந்து இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருந்துச்சுன்னா தண்ணி எங்கே நிற்கும்? அது ஒரு வடிகால் அது. அது அப்பையிலேருந்து பாக்கிங்hamன்னு சொல்லுவாங்க, அந்த கால்வாய் இருந்தது. அதெல்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பற்றி ஏன் பேசுகிறேன், வெட்டி பேச்சு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லிடுறேன். அதனால 3 கரைகளை தொட்டிருக்கக்கூடிய இந்த பெங்கால் புயலானது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே கரையை கிடக்காம சற்று கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் திரும்பும் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தி. அதனால நம்ம போட்ட செய்தியில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புதுச்சேரி டு சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கும்னு சொன்னோம், செங்கல்பட்டு நோக்கி வரும்னு சொன்னோம், வந்துச்சு. செங்கல்பட்டுல கரையை கடக்கும், அது ஏன்னா கிட்ட வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா காத்து கொடுத்துச்சு. இது வந்த புயல் வந்து சில நேரத்தில் ஒரே வழியா போயிடும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால சற்று கிழக்கு போய் மறுபடியும் திரும்புது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? என்னை நான் வந்து பெரிய ஆய்வாளர் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் பார்ப்பேன், எல்லாத்தையும் பார்ப்பேன். ஐரோப்பிய மாடல், யுனைடெட் கிங்டம், ஜிஎஃப்எஸ் அதாவது அமெரிக்கா மாடலை நீங்கள் 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்டேட் ஆகுறதா நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வேற மாதிரி பார்க்கக்கூடிய ஆளு. உங்களுக்கு கணிப்புகள் என்னோட சொல்றது புரிஞ்சு உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா பாருங்க, இல்லை என்றால் நீங்கள் விலகி கொள்ளலாம், வேற சேனலையும் பார்க்கலாம். நான் கொடுக்கக்கூடிய கணிப்புப்படி இப்போ இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரத்தில் என்ன மாதிரி காற்று அடிச்சிருக்குன்னு தெரியுமா? மரக்காணத்துல என்ன மாதிரி நிலைமைன்னு நாளைக்கு பொழுது முடிஞ்சாங்க தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. நம்ம மக்களுக்காக நிற்கக்கூடிய ஆள், மக்களுக்காகவே என்றும் நிற்பேன். நன்றி.